எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நீதி அப்படிங்கிற ஒன்று இப்போ பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நீதி கேட்டு மேக்சிமம் ஒருத்தர் எங்கே போவாங்கன்னா, அதிகபட்சம் போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க. அதன் மூலமாக வழக்கு போட்டு நீதிமன்றத்துக்கு போவாங்க. அப்புறம் உயர் நீதிமன்றம் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, உச்ச நீதிமன்றம் அப்படின்னு போவாங்க. ஆனால் எங்கே போனாலும் நீதிங்கிற ஒன்று கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம சொல்லலை. முன்னாள் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி கர்ணன் ஐயா சொல்கிறாரு. அதை நீங்கள் இப்போ பாருங்கள். என்னென்ன மாதிரியான கொடுமை நடக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். இங்கே பணக்காரர்களுக்கு மட்டும்தான் நீதி கிடைக்கும். அதனால் இங்கே நீதிமன்றத்துக்கு வராதுங்க. நிலத்துக்கு அடமானம் போட்டு வர்றதுக்கு கோர்ட்டுக்கு, வீட்டு அடமானம் போட்டு வர்றதுக்கு கோர்ட்டுக்கு, பொண்டாட்டி நகை அடமானம் போட்டு வர்றதுக்கு கோர்ட்டுக்கு, இதெல்லாம் வந்தால் வேணும். என்னைக்கு வக்கீல பார்த்து வக்காட்டில் கையெழுத்து போடுறீங்களோ அன்றைக்கே உங்களுக்கு ஜென்மத்தில் ஜனி. என்னைக்கு வக்கீல பார்த்து வக்காட்டில் கையெழுத்து போடுறீங்களோ அன்றைக்கே உங்களுக்கு ஜென்மத்தில் ஜனி சனி. அதனால் கோர்ட்டு பக்கமாக வராதுங்க. கோர்ட்டு பக்கம் யார் வரலான்னா, எம்எல்ஏ வரலாம், எம்பி வரலாம், மத்திய அமைச்சர் வரலாம், மாநில அமைச்சர் வரலாம், தொழிலதிபர்கள் வரலாம், பெரிய பெரிய பணக்காரங்க வரலாம், வைரியாபாரி வரலாம், தங்க வியாபாரி வரலாம். நீங்கள் விவசாயிகளுக்கு கோர்ட்டுக்கு வராதிங்க. அவங்கன்னாக்க இங்கே நீதிபதிகளுக்கு பெண்களை கூட்டி கொடுக்குற புரோக்கர்கள் இருக்கிறாங்க, நீதிபதிகளுக்கு லஞ்சம் வாங்கி கொடுக்குற புரோக்கர் இருக்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு லஞ்சம் வாங்கி கொடுக்குற புரோக்கர் இருக்கிறாங்க, ஹைகோர்ட்டுக்கு லஞ்சம் வாங்கி கொடுக்குற புரோக்கர் இருக்கிறாங்க. அவங்க கோடிக்கணக்கு கொடுக்கணும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகளுக்கு பெண்களை நட்சத்திர ஹோட்டலில் கூட்டி கொடுக்கணும், பல கோடி லஞ்சம் கொடுக்கணும். அதுக்கு கோவா பொண்ணு வரும், பெங்களூர் பொண்ணு வரும், பாம்பே பொண்ணு வரும், ராஜஸ்தான் பொண்ணு வரும், இதெல்லாம் கூட்டி கொடுக்கணும். காஷ்மீர் பொண்ணு வரும், பாம்பே பொண்ணு வரும், குஜராத் பொண்ணு வரும். விதவிதமாக கேட்பாங்க நீதிபதிகள். 16 வயசு பொண்ணு கொண்டு வாங்குவாங்க, 20 வயசு. இவங்க ஆல்பம் காட்டுவாங்க. இந்த ஆல்பத்தை பாருங்கள் லாட்ஷிப், உங்களுக்கு 16 வயசு பொண்ணு கூட இருக்குது, இப்போ தான் வயசுக்கு வந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடும். அதுக்குள்ள ஜட்ஜ் பண்ண ரெடி பண்ணி சைன் வாங்கிடுவானுங்க, பல கோடி வாங்குவானுங்க, நீதிபதி பிரித்து கொடுத்துருவானுங்க, நட்சத்திர வாட்டில் பணமும் கட்டுவானுங்க, அந்த போயிட்டு வந்த பொண்ணுக்கும் பணம் கட்டிடுவானுங்க, இவங்களும் பணம் எடுத்துப்பாங்க. இதுதான் நீதித்துறை நடக்குது. இதெல்லாம் நான் சட்டசபையில் ஆதாரத்தோடு பேசுகிறேன். எங்களுக்கு ஆதரவு குழுக்கள் தொடர்ந்து நான் லஞ்சத்தை ஒழிக்க தீருவேன். ரிசர்வேஷன் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பதவியில் கொண்டு வருவேன். ரிசர்வேஷன் ஹைகோர்ட் நீதிபதி பதவியில் கொண்டு வருவேன். ஹைகோர்ட் அட்வொகேட் ஜெனரல் கே சுப்பிரமணியை பார்த்து நீங்கள் இத்தனை கோடின்னு கொடுத்துருக்காங்க, அவர் பெயில் எடுத்து வந்துடுவார். அவர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பெண்களை கூட்டி கொடுப்பார். இப்போ அட்வொகேட் ஜெனரல் கே சுப்பிரமணியம் வந்து ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் யூனிட் வச்சுக்கிறார். அந்த ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் யூனிட்டில் கோவா பொண்ணு இருக்குது, பாம்பே பொண்ணு இருக்குது, கர்நாடகா பொண்ணு இருக்குது, கேரளா பொண்ணு இருக்குது, தமிழ்நாடு பொண்ணு இருக்குது, பெங்களூர் பொண்ணுங்க இருக்குது, குஜராத் பொண்ணுங்க இருக்குது, காஷ்மீர் பொண்ணுங்க இருக்குது, கல்கட்டா பொண்ணுங்க இருக்குது, தெலுங்கானா பொண்ணுங்க இருக்குது, ஆந்திரா பொண்ணுங்க, இது மாதிரி பல விதமான பொண்ணுங்கள் 16 வயசுல 25 வயசுக்குள்ள அவங்க யூனிட்ல இருக்கிறாங்க. இவங்க இந்த பொண்ணுங்களை கொண்டு போய் நீதிபதிக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியில் கூட்டி கொடுப்பார் அட்வொகேட் ஜெனரல் கே சுப்பிரமணியம், ஹைகோர்ட் நீதிபதியில் கூட்டி கொடுப்பார் அட்வொகேட் ஜெனரல் கே சுப்பிரமணியம். நீதிபதி கூட்டி கொடுத்துருவாங்கன்னா அவர் நட்சத்திர ஹோட்டலுக்கு இந்த பெறுவாங்க நீதிபதிகள். சுப்ரீம் கோர்ட் நீதிபதினா ஹைகோர்ட் நீதிபதினா 16 வயசு பொண்ணு மேலே இந்த பெறுவாங்க 2 நாளைக்கு சனி ஞாயிறு. அப்படியே ஒரு ஜட்மெண்ட் ரெடி பண்ணிட்டு கையெழுத்து ரெடி ஆகிடுவார். அவனுக்கு ஹோட்டல் பில்லை கட்டிட்டு லஞ்சம் கொடுத்துட்டு கையெழுத்து இதான் போட்டு. அதனால் நீதிமன்றத்துக்கு வராது. ஆளுக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு, பணத்துக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு, பொண்ணுகளை கூட்டி கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு, ஜாதிக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு. அதனால பொதுமக்கள் வந்து நீதித்துறைக்கு வர நீதி கேட்டு கோர்ட்டுக்கு வராதுங்க. இது என்னுடைய அட்வைஸ். அதனால் நான் எந்த கட்ட வார்த்தை தான் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ கூட கட்ட வார்த்தை தான் வருது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஆகணும்னா 500 கோடி, ஹைகோர்ட் ஜட்ஜி ஆகணும்னா 100 கோடி, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி ஆகணும்னா 25 கோடி, சப் ஜட்ஜி ஆகணும்னா 15 கோடி. அதாவது நீதிமன்றத்தில் என்னென்ன அநியாயம் நடக்குதுன்னு அவரே சொல்லியிருக்காரு. சரிங்களா? அவர் இந்த அளவுக்கு சொல்கிறாருன்னா எவ்வளோ மனம் வெறுத்து போயிருப்பார்னு பாருங்கள். அதாவது பெண்களை வந்து அனுப்புகிறாங்க, சரிங்களா, பெரும் தொகையை வந்து கொடுக்குறாங்க. ஏதாவது மனுஷனா ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கும், அதை எப்படியாவது வந்து, ஏன்னா உங்க கூட இருக்கவங்களே விலைக்கு வாங்கி அவங்க வந்து என்ன தேவையோ யாருக்கு நீதிபதிக்கு கொடுத்து அதை சரி கட்டிக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஒரு நீதிபதி ஆகணும்னா 100 கோடி கொடுங்க, 500 கோடி அப்படின்னு வாங்குறாங்க அப்படிலாம் அவர் சொல்றாரு. அப்போ எப்படி நீதி கிடைக்கும்? அவர் சொல்றதே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்துக்கு வரவங்க யாராக இருக்கணும்? எம்எல்ஏ, மினிஸ்டர்,
பெரும் தொழிலதிபர்கள் இவங்க தான் நீதிமன்றத்தை ஏன்னா நீதி அவங்க வாங்கிடுவாங்க, விலைக்கு வாங்கிடுவாங்க. சரிங்களா? அப்போ நீதி எங்கே கிடைக்கும்? எங்கே போனாலும் கிடைக்காது அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறார். அது முக்கியமாக ஏழை பாலைகள், விவசாய மக்கள் இவங்கெல்லாம் வரவே வேணாம், நீதிமன்றத்துக்கு வந்து உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ நீதி எங்கே போகலாம் கிடைக்கும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அம்மா இருக்காங்க. சரிங்களா? நீங்கள் அம்மாவுடைய பாதத்தை இல்லை சரணடைஞ்சிங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஆளாகமாக இருக்கட்டும், அது எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருக்கட்டும், சரிங்களா, இல்லை பெரிய ரவுடியாக இருக்கட்டும், என்ன பெரியமாக இருக்கட்டும், இல்லை பெரிய தொழிலதிபராக இருக்கலாம், ஆள் பலம், படைபலம் எல்லாமே இருக்கட்டும், பணபலம், நிச்சயமாக நெருங்கக்கூட முடியாது. முடிஞ்சால் தொட்டு பாருங்க. நம்ம இப்போ இங்கே வந்தவங்களே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இங்கே வரக்கூடிய பக்தர்களை வந்து யாரும் வந்து அவங்களோட நிம்மதியை கெடுக்கணும், இல்லை அவங்களுக்கு ஒரு பெரும் பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு யாராலையும் முடியாது. நினைக்கும் போதே அவனுக்கு அங்கே பிரச்சனை ஆகிடும். சரிங்களா? இங்கே நிறைய பேர் என்னன்னா அந்த ஒரு சின்ன பிரச்சனையை பெருசாக்கிறாங்க. நம்ம ஆட்களே ஒரு சாதாரணமாக ஒரு பிரச்சனை இருக்கும், அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறியாமல் பெருசாக்கி நம்ம லைஃப்பை நம்ம கெடுத்துக்கணும். அவ்வளோதான ஒழிய வேற ஒருத்தன் நீங்கள் நம்ம வாராகி அம்மா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க பாதத்தில் சரணடைஞ்சு பாருங்கள். யாரையாவது வந்து பிரச்சனை பண்ண சொல்லுங்கள் பார்ப்போம், ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் என்ன நினைக்கிறானோ அது அவனுக்கே நடக்கும். உங்கள் சொத்தை அவன் அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா அவன் சொத்து காலியாயிருவான், அவன் சொத்து ஒன்றும் இல்லாமல் போயிடும், அவன் ஒன்றும் இல்லாமல் தான் நிற்பான். சரிங்களா? அவன் உங்கள் எதிரி உங்களுக்கு என்ன தீங்கு செய்யணும்னு நினைக்கிறானோ அது பல மடங்கு அவனுக்கு நடக்கும். சரிங்களா? நீங்கள் நீதி கேட்டு நீதிமன்றத்துக்கு போகிறீங்களோ இல்லையோ, நீங்கள் அம்மா கிட்ட வாங்கன்னு பார்ப்போம். சரிங்களா? அது கரெக்டாக இருக்கணும், உங்கள் மேலே ஏதாவது தவறு இல்லாமல் இருக்கணும். நீங்கள் வந்து சட்டத்துக்கு புறம்பாவோ, சரியா, இல்லை அதிகமாக நம்ம வந்து குறுக்கு வழியில் போயோ அப்படிலாம் போனீங்கன்னா அதுக்கு அம்மாலாம் துணையாக இருக்க மாட்டாங்க, அது உங்களுக்கு தான் ஆபத்து. சரிங்களா? நான் வந்து ஒரு குறுக்கு வழியில் நான் முயற்சி பண்ணேன், இல்லை அதிக வட்டிக்கு கொடுத்தேன், இல்லை நான் வந்து ஒரு பணம் கொடுத்து இந்த இதை நிறைய அடைய பார்த்தேன், இப்படின்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா மொதல் பிரச்சனை உங்களுக்கு தான் தரும் அம்மா. சரிங்களா? அதனால் உங்கள் மேல் தவறு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அம்மாவை வந்து சரணடைஞ்சிங்கன்னு சொன்னால் அம்மா அதை பார்த்துக்குவாங்க. சரிங்களா? நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. ஒரு நிறைய கிட்டத்தட்ட 7-8 பேர் எனக்கு தெரிஞ்சு மரணிச்சிருக்காங்க. பெரும் ஆட்கள், பெரும் பணம் கொண்ட ஆட்கள், பெரும் தொழிலதிபர்கள், இல்லைனா அரசியல்வாதிகள்னு சொல்லலாம், இல்லைனா நல்ல பதவியில் இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த 7-8 பேர் வரைக்கும் இருக்காங்க. சரிங்களா? அவங்கள தொடக்கூட முடியாதுன்னு சொன்னவங்க இன்றைக்கி அவங்க இல்லை. சரிங்களா? அதே மாதிரி இவனை எப்படியாவது இவனை வந்து ஒழிச்சாகணும்னு சொல்லிட்டு, அதாவது உண்மையாக சரணடையணும் அம்மா கிட்ட. சரிங்களா? சும்மா நம்ம படகு வந்துட்டு சாமியை வணக்கம் அப்படின்ட்டு போனீங்கன்னா ஒன்றும் நடக்காது. உண்மையாக அம்மாவை வந்து சரணடைஞ்சிங்கன்னு சொன்னால் அவங்க பார்த்துக்குவான். இவனை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு ஒருத்தன் முடிவு பண்ணுறான்னா அடுத்த நிமிஷம் அவனை ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கான வழியை அவன் பார்த்துக்குவான். ஆமாம், தேவையில்லாமல் விபத்து நடக்கும். சரிங்களா? தேவையில்லாமல் வழக்கு வரும், தேவையில்லாமல் வம்பு வரும், அதில் ஒன்றும் இல்லாமல் அவன் போயிடுவான். சரிங்களா? அதனால் நீங்கள் ரொம்பலாம் கவலைப்பட வேணாம். நீங்கள் அம்மாவை சரணடைங்க, எங்கேயும் கிடைக்காத நீதி உங்களுக்கு கிடைக்கும். ஐயா நான் எல்லாம் பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு சரியாக வரல, என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னா ஒரு சில டைம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த நவகிரகங்களுடைய பிரச்சனை இருக்கும். சரிங்களா? இங்கே வந்து ராகு கேது இருக்காங்க, தடைகளை போக்கக்கூடிய ராகு கேது, அதை வந்து ஈஸியாக முடிச்சு தரத்துக்கு இங்கே அம்மா லகுவராகி அம்மா இருக்காங்க. உங்களுக்கு ஐயா நான் என்னால் முடிஞ்சதை செய்கிறேன், இருந்தாலும் கூட என்னால் வந்து சரியாக செயல்பட முடியலன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை வந்து சென்ட் பண்ணுங்கள், அதை நம்ம என்னன்னு பார்ப்போம். வாய்ப்பு இருந்தால் சரி பண்ணலாம், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அனுப்புங்க. சரிங்களா? என்றைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாராகி அம்மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.